நீங்கள் பத்ரியீன்களை நீங்கள் எந்த அந்தஸ்துல எந்த நிலையில வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. யாரு ஜிப்ரீல் சொன்னாங்கன்னா அவர்கள் எங்களிலே மிகவும் சிறந்தவர்கள். அவர்கள் இருக்கும் சஹாபாக்களை பிற்காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுகிறது. அந்த கேள்விக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரியீன்களுக்கு கொடுத்த அந்தஸ்து என்ன தெரியுமா? எத்தனையோ போர்கள் நடந்து விட்டது, ஆனால் பத்ரியீன்களுக்கு தனி அந்தஸ்து இருக்கிறது என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுமே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அடுத்து தொடர்ந்தார்கள். அதே போன்றுதான் மலக்குகள் எத்தனையோ மலக்குமார்கள் உண்டு, எத்தனையோ ஆயிரம் கோடிகள் எத்தனையோ மலக்குமார்கள் உண்டு. ஆனா பத்ர் யுத்த களத்தில் கலந்த அந்த 5000 மலக்குமார்களுக்கு தனி சிறப்பு. யாருங்க? பத்ர் யுத்த களத்துல நம்ம சஹாபாக்கள் மலக்குமார்கள் கலந்துக்கிட்டாங்க. 5000 மலக்குமார்கள் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு தனி சிறப்பு என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சோபனம் சொன்னார்கள். புரியுதா இல்லையாங்க? பத்ர் யுத்தகலம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை இன்று அளவும் நீடித்து நிற்கிறது. என்ன தெரியுமா? ரப்பே, இவர்கள் தோற்று விட்டார்கள் என்றால், இவர்கள் அந்த போர்க்களத்தில் வீழ்த்தப்பட்டார்கள் என்றால், உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியில யாருமே மேல் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லலாம் சொன்னாங்க. வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல பேசுவான், குல்லுன் கத் அலிம ஸலாத்தஹு தஸ்பீஹா. எல்லாம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செஞ்சிட்டு தான் இருக்கு. அப்படிதானே? அல்லாஹ்வை எல்லாம் தஸ்பீஹ் செய்து கொண்டு தான் இருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ, ரப்பே இவர்களுக்கு வெற்றியை தா. அப்படி தராவிட்டால், நீ இவர்களுக்கு தோல்வி வந்தால், இதற்கு அப்புறம் உன்னை வணங்குவதற்கு இந்த துனியாவில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதற்கு அல்லாஹ் கோபப்பட்டு சொன்னா இல்லையாங்க? அது என்ன? அது அல்லாஹ் என்ன உறுதிப்படுத்தினான் தெரியுமா? என்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் இந்த மார்க்கத்தை நான் பரிபூர்ணம் செய்ய அல்லாஹ் விரும்பினான். அப்படிதானேங்க? நுபுவத்தை நிகோதனமா இல்லையா? மாகான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலுல்லாஹி வ காத்தமன் நபிய்யீன். இறுதி நபி, முத்திரை நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட அந்த சஹாபாக்கள் இங்கே நிற்கிறார்கள். அவர்களுக்கு வெற்றியை தருவேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி தந்தான். அழுக இருக்க இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குல்லுஹும் யனாமூன், குல்லுஹும் யனாமூன், எல்லோரும் தூங்கினோம் இல்லா சிவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர எல்லாமே தூங்கினோம் அப்படின்றாங்க. எல்லாத்துக்கும் தூக்கம் வந்தது பெரிய நியாமத் தான். அப்படிதானங்க? போர் யுத்தகலம் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அவர்கள் அங்கே இருந்து பார்க்கும் போது இவங்களுக்கு எப்படி தெரியும், இவங்களுக்கு எப்படி தெரிய வச்சது அப்படின்னா, காபிர்கள் அங்க பாக்குறானா இல்லையா? பார்க்கும்போது ரொம்ப சின்னதா தெரியப்பட்டுட்டான். அவன் கண்ணுக்கு ரொம்ப சிறிய குண்டமா தெரிஞ்சான். அவன் என்ன முடிவு பண்ணான்? அவனை இன்னைக்கு கவசம் செய்யாம போக கூடாது. ஏன்னா எந்த ஒரு சூழல்லையும் வந்தவன் திரும்பி போயிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. வந்துட்டானுங்க. பத்ர் யுத்தகலம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. பத்ருக்காண்டி கிளம்புறதுக்கு முன்னாடி மக்கத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சான். என்ன பழக்கம் இருந்துச்சு? எங்கேயா போகணும்னு வச்சுங்களேன், அம்ப விட்டு பார்ப்பாங்க. அம்ப விட்டு பார்ப்பாங்க. 5 தலைவர்கள், உத்துபா முதற்கொண்ட அபூ ஜஹிலும் அதை கொண்டு உத்துபா, ரபியா எல்லோரும் அம்பை விடுகிறார்கள். அவர்களுக்கு நேர் மாற்றமாக விழுகிறது. போறதுக்கு அனுமதி இல்லை. ஆனால் இருந்தாலும் அபூஜஹலுடைய நிலை என்ன? எப்படியா கூட்டிட்டு போயிருக்கு, எப்படியாவது கூட்டிட்டு போயிருக்கு. புரியுதா இல்லையாங்க? எப்படியாவது கூட்டிட்டு போகணும் என்ற முயற்சியில் அவன் முயற்சி பண்ணவில்லை. ஷைத்தான் அதற்கு உறுதுணையாக இருந்தான். ஷைத்தான் வந்து சொன்னான், நீ எப்படிப்பட்ட ஆளு, நீ விடலாமா? எல்லாத்தையும் கூட்டிட்டு போ. உன்கிட்ட என்ன இருக்கு? பதவி இருக்கு, அறிவு இருக்கு. அவனுக்கு பேர் என்னங்க? அபுல் ஹிகம் தானுங்க பேரு. அவனுக்கு பேர் என்ன? அபுல் ஹிகம், ஞானத்தின் தந்த. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு சொன்னாங்க, நீங்க என்ன ஞானத்தின் தந்த?
அவனுக்கு பேர் அபு ஜஹல் வைங்க, மடமையின் தந்தை அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. சல்லல்லாஹு யார் என்ன பேர் வச்சாங்களோ அதுதான் கடைசி வரை நீடிக்குமே. அதுக்கப்புறம் அவனை யாரும் அபு ஜஹல் அபுல் ஹிக்கமும் கூப்பிடலையா, அங்க கூட அபு ஜஹல் தான் கூப்பிட்டு புரியுதா இல்லையாங்க? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியாவது முடிச்சிடணும்னு சொல்லி ஷைத்தானும் முடிவோட தான் இருந்தானே, இவங்க எல்லாம் கூட்டிட்டு போயிருந்தாங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. புரியுதா இல்லையாங்க? எப்படியாவது கொண்டு போனோம் என்ற அடிப்படையில் வந்தவர்கள். ஏன்னா இந்த போர்க்களம் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். போர்க்களம் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதானுங்க. எதனால ஏற்பட்டுச்சு சொல்லுங்க, எதனால ஏற்பட்டுச்சு? அபூ சுஃபியான் அவங்க வியாபார பொருளோட வர்றாங்க, மதீனா நகரத்தை கடக்கணும். இப்ப உளவு பார்த்தவர்கள் சொல்றாங்க, சொன்னதுக்கு பின்னாடி அவர்களை தடுத்து நிறுத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். இங்க அபூ சுஃபியானுடைய உளவியாளர்களையும் மதீனாத்து வாசிகள் நம்மளை பிடிக்க போறாங்க தெரிஞ்சதுக்கு பின்னாடி மக்காவுக்கு ஆள் அனுப்பிட்டாங்க. மக்காவுக்கு ஆள் அனுப்பிட்டான். இங்க மக்காவில் ஏற்படுறதுக்கு முன்னாடி இதற்கு அடிக்கோலாக இருந்தது என்ன தெரியுமா? ஆத்திகா. ஆத்திகா யாருங்க? ஆத்திகான்ற பெண்மணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆத்திகா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாப்பாவோட பிறந்தவங்க. வாப்பாவோட பிறந்தவங்க யாரு? ஆத்திகா அம்மையார். அவங்க ஒரு கனவு காண்றாங்க. என்ன கனவு அப்படின்னா, அவங்க கனவுல ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு மலைக்கு மேல் வருகிறார். மலைக்கு மேல் ஏறி மேலே இருந்து மக்கா வாசிகளே உங்களுக்கெல்லாம் நாசம் உண்டாக போகிறது, உங்களுக்கெல்லாம் நாசம் உண்டாக போகிறது என்று அவர் மேலே இருந்து ஒரு கல்லை எடுத்து எறிகிறார். எரிந்த அந்த கல்லு எல்லோருடைய வீட்டிலையும் வந்து விழுந்துச்சான். புரியுதா இல்லையாங்க? இதுக்கு சுருங்க சொல்லணும் அப்படின்னா, மக்காவில் ரத்த ஆறு ஓட போகுது. இதோட கடவுளை விளக்கம். இந்த கனவை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு விதமான அதிர்ச்சி. இந்த கனவை சொல்லாமலும் முடியல, சொல்லாமலும் இருக்க முடியல. ஏன்னா பெரிய சர்ச்சைக்குரிய கனவு. தன்னுடைய சகோதரர் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தைன்னு சொல்லுவாங்க, பெரிய தந்தை எப்படி வேணா சொல்லுங்க. ஓகே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை அப்படின்னு இப்படி வச்சுக்கிறோமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட சொல்லப்படுது. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஆனா பத்ர் யுத்த காலத்துல அங்க நின்றாங்க. புரியுதா இல்லையாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய குடும்பம் முழுக்க இஸ்லாத்துக்கு வந்தது. ஆனால் அவருடைய மகனார் பத்ர் யுத்த காலத்துல நின்றார். புரியுதா இல்லையாங்க? பல சஹாபாக்கள் பிற்காலத்தில் சஹாபியா மாறினார்கள். அல்லாஹ் அவருக்கு கொடுத்த வாய்ப்பு. புரியுதா இல்லையாங்க? இப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு இந்த சம்பவத்தை சொல்றாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன் இப்படின்னு சொன்னேன்னா, அவங்க சொன்னாங்க, என் கனவு ரொம்ப ரொம்ப இதா இருக்குது, இதை நீ யார்ட்டையும் சொல்லாத, நானும் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு போயிட்டாங்க. சொன்னா ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும், அதனால நானும் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாவே சொல்ல போறாங்கன்னு அர்த்தம். விஷயத்த சொல்லிட்டு இது யார்ட்டையும் சொல்லிடாதப்பா அப்படின்னு சொன்னு வச்சுங்களேன், அதை 4 பேர்ட்டு போய் கண்டிப்பா சொல்லிடும். சொல்லாம அது சொல்லும் போது என்ன சொல்லுவோம் தெரியுமா? நீ யார்ட்டையும் சொல்லிடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவன் இன்னொருத்த போய் சொல்லுவான், நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், நீனும் யார்ட்டையும் சொல்லிடாது. இப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்னன்னா, அவருடைய நண்பர் வலீதுட்ட போய் சொல்றாரு. அவர் நண்பரே வலீதுட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி கனவு அப்படின்னு சொன்னா, உடனே அந்த வலீது என்ன பண்றாருன்னா, அவங்க வாப்பா உத்துபா பெரிய செய்தான், புரியுதா இல்லையா? அவன்கிட்ட போய் சொல்றாங்க. அவன் சொன்ன என்ன சொல்றாரு இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையும் சொல்லாத சொல்லி மதீனா மக்கா முழுக்க பரவிடுச்சு. கடைசியில எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. அபூ ஜஹல் அங்க இருந்து வந்தான். அபூ ஜஹல் தானுங்க தலைவரி. அவன் நேரம் வந்தான், வந்து சொன்னா எங்க வந்தான், நேரம் ஆத்திகாவுடைய இடத்துக்கே வந்தான். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டுக்கே வந்தான். வந்து சொன்னா, எப்பா அப்பாஸ், உங்க குடும்பத்துல ஒரு ஆம்பளைதான் நபியாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப உங்க குடும்பத்துல பொம்பளையும் நபியா வந்துட்டாங்களோ? அவனுடைய நக்கல் பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் இது பண்றான், கேலி செய்யறான். உங்களோட குடும்பத்துல நபியை வந்து ஒரு ஆம்பளை தான் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப பெண்மணியே நபியா வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொன்னது மாதிரி நடக்கல அப்படின்னா
உனக்கு வேற மாதிரி விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திகாவை எச்சரிக்கையும் செய்துட்டு நேரா ஊரை கூட்டினான். நேரா ஊரை கூட்டினா. என்ன கூட்டினா? ஊரை கூட்டி எல்லாத்திலையும் சொன்னா, இந்த பெண்மணி சொன்னது மட்டும் உண்மையாக எது நடக்கல, 3 நாளுக்குள்ள எது நடக்கல அப்படின்னா இந்த முகமது இந்த குடும்பத்தை மொத்தமா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருந்தோம் அப்படின்னு முடிவு பண்ணலாம். புரியுதா இல்லையா? அல்லாஹ் எங்க இருந்து ஏற்படுத்துறான் பாருங்க. பத்ர் யுத்தகலம் அது அவன் ஏற்படுத்தியது. பத்ர் யுத்தகலம் அது அவன் ஏற்படுத்திய களம். இந்த 3 நாள் அபூ சுஃபியான் அவர் அனுப்பிய அந்த ஆளு கரெக்டா அந்த 3 நாள்ல வந்து நிக்கிறாரு. எங்க வந்து நிக்கிறாரு? அதே மலையில் வந்து நிக்கிறார். நின்று அப்போது ஒரு விஷயம் நடக்க போகிறது என்றால் அதை தெரிவிக்கும் விதமாக என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சட்டையை கிழிச்சுக்குவாங்களாம். அந்த முக்கிய செய்தி எவ்வளவு முக்கியமானதுன்னு காட்டுறாங்க. சட்டையை கிழித்துக் கொண்டு முகத்துல மூக்க அறுத்துவிட்டு ரத்தத்தை வெளிப்படுத்தி, எல்லோரும் மக்காவாசிகளே உங்களுக்கெல்லாம் அநீதம் நடக்க போகிறது, நீங்கள் எல்லாம் பக்கீர் என்னது, நீங்கள் எல்லாம் ஏழை ஆக போகிறீர்கள் என்ற பெரும் முழக்கம். இதை பார்த்துட்டு அப்ப அபூஜஹல் முடிவு பண்ணிட்டான், சொன்னது இது உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தாரை கலப்பலாம். இதெல்லாம் தெரிந்த விஷயம் தான், எல்லாருக்கும் தெரிந்ததுதான். மக்கால இருந்து செய்யறது எல்லாம் கிளம்பி வர்றாங்க, எல்லாம் பண்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப என்னன்னா எத்தனை பேருங்க கிளம்பி வந்தாங்க சொல்லுங்க? எங்க மக்கால எத்தனை பேருங்க? 1000 பேர். கரெக்டா சொன்னோம் அப்படின்னா 950 980 1000 பேர் வச்சுக்கோங்களேன். இந்த 1000 பேர்ல குதிரைப்படை வீரர்கள் எத்தனை பேருங்க? குதிரைப்படை வீரர்கள் எத்தனை பேரு? 200 பேர். எவ்வளவு பேரு? 200 பேர் குதிரைப்படை வீரர்கள். ஒட்டகப்படை வீரர்கள் 700 பேர். எத்தனை பேருங்க? 700 பேரு. குதிரைப்படை வீரர்கள் 200 பேரு. மீதி கம்மி எத்தனை பேர்? மிஞ்சி போனா ஒரு 50ல இருந்து ஒரு 80க்குள்ள மீதி எல்லாம் தரைப்படை. இது எல்லாத்துலயுமே என்ன இருக்கு? குதிரைப்படையும் ஒட்டகப்படையும். இப்படிப்பட்ட ஒரு பெரும் படையுடன் போருக்கென்றே தயார் செய்யப்பட்டவர்கள் எல்லோரும் கிளம்பி வருகிறார்கள். எல்லாமே கிளம்பி வரலாம். புரியுதா இல்லையா? அபூ லஹப் வந்து சொன்னா, எப்பா எனக்கு வயசாயிருச்சு, எனக்கு ரொம்ப பலகீனமா இருக்கு, ஆனா நீங்க யாரும் போகாம இருந்துடாதீங்க, என்னால வர முடியாது, நீங்க யாரும் போகாம இருந்துடாங்க, எனக்கு ஒருத்தங்க ஆசை தரணும், எனக்கு ஒருத்தங்க, அவனை நான் அனுப்பி விடுறேன், அவனை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பி விட்டான். அதனால அபூ லஹப் அங்க வரல. புரியுதா இல்லையாங்க? அப்ப இந்த படை கிளம்பி வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை எத்தனை பேருங்க? 310. நீங்க கூட போட்டிருக்கா இல்லையாங்க? 313. அதனுடைய அசல் அதனுடைய தெளிவான பல விதமான சொல்கள் இருக்குது. 313 வச்சுக்கிறோமே. இதுல குதிரைப்படை எத்தனை பேருங்க? அவங்க இதுல 200. இங்க எத்தனை பேருங்க? குதிரைப்படை 2 பேர். எத்தனை பேரு? 200. இங்க எத்தனைங்க? 2. ஒட்டகப்படை 70. அங்க எத்தனை? 700. இங்க எத்தனைங்க? 70. இதை வைத்துத்தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எவ்வளவு? ரொம்ப கம்மி இல்ல? ரொம்ப கம்மி இல்லங்க. ரொம்ப கம்மியான ஒரு ஆட்களை வச்சுக்கிட்டு எதுவுமே இல்லை. அதுவும் நோன்பு வேற கடமையாக்கப்பட்டது. நோன்பு கடமையாக்கப்பட்ட அந்த மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடன் பயணிக்கிறார்கள். புரியுதா இல்லையாங்க? பயணம் பெரும் பயணம், வாழ்வாதாரம் இல்லை. ஆனால் எல்லோரும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைத்த அந்த பிரியமும் அந்த ஈமானியத்துடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? வாங்க ரசூலுல்லாஹ், வாங்க போலாம் அப்படின்னா சார் சஹாபாக்கள் வந்து சஹாபிகள் மாதேத்தான் பேசினாங்களா இல்லையாங்க? என்ன சொன்னாங்க? மாதிபடி ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு பேசினாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் எங்களையா பார்த்துட்டு இருக்கீங்க? எங்களையா பார்த்துட்டு இருக்கீங்களா? நாங்க யாரு? அது சத்தக்னா, உங்களை ஈமான் உங்களை உண்மைப்படுத்தினோம், உங்களை ஈமான் கொண்டோம், எல்லாம் செஞ்சோம். எங்களே எதிர்பார்த்து இருக்கிறீங்க ரசூலுல்லாஹ். நீங்க போற வழியில கடலோ அல்லது கிணறோ ஏதோ இருந்து இதுல இருந்து எல்லாம் குதிக்க சொன்னால் நாங்களே அத்தனை பேரும் குதித்து மாண்டு போவோமே தவிர யாரும் பின்வாங்க மாட்டோம் யா ரசூலுல்லாஹ். எங்களையா எதிர்பார்த்து இருக்கிறீங்க அப்படின்னாங்க. இந்த அன்சாரி சஹாபாக்கள் அவங்க எத்தனை பேருங்க? மொத்தம் அன்சாரி சஹாபாக்கள் எத்தனை பேருங்க? 313. அன்சாரி சஹாபாக்கள் எத்தனை பேரு?
மக்காவாசிகள் மிஞ்சி போனா எவ்வளவுங்க? மக்காவாசிகள் எத்தனை பேர் தானுங்க? 100 பேருக்குள்ளதான். மக்காவாசிகள் எத்தனை பேரு? 100 பேருக்குள்ளதான். மீது அதிகமானவர்கள் மதீனத்து வாசிகள். இந்த மக்காவாசிகளை எப்படியாவது அழிக்கிறதுன்னா இத்தனை பேர் வந்திருக்கணும், 1000 பேர். புரியுதா இல்லையா? இப்ப இந்த மக்காவிலிருந்து மதீனாவுக்கு இந்த சம்பவம் பெரிய சம்பவம். நம்ம இதை பேசணும் அப்படின்னா அடுத்து சஹாபாக்களுடைய பேர் வர முடியாது. இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். ரதாலிஸ்வரம் கிளம்புனாங்களா இல்லையா? ரதாசி கிளம்புனாங்களா இல்லையா? ஒட்டகம் எத்தனைங்க? 70 ஒட்டகம் தான். இவ்வளவு தூரம் பயணிக்கணும். மதீனத்துல இருந்து பதிலுக்கு மக்கால இருந்து பதிலுக்கு போயிட்டு தான் மதீனாக்கு சியாரத்துக்கு போவாங்க. அங்க இருந்து எவ்வளவு நேரம் சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப இங்க பயணிக்கிற தூரம் இருக்கா இல்லையா? இப்ப எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும்? சரதாசனம் பண்ணாங்க. ஒரு ஒட்டகத்துக்கு 3 பேர், ஒரு ஒட்டகத்துக்கு 3 பேர் அப்படின்னா 2 பேர் உட்காந்து பயணிக்கலாம். 3 பேர் எப்படி ஒண்ணா உட்கார முடியும்? சொன்னாங்க 3 பேர் ஒரு ஒட்டகத்துக்கு. கொஞ்ச தூரம் போகணும், ஒருத்தர் கீழே இறங்கணும், நடந்து வந்து மேல உட்காரணும். அடுத்து அந்த உட்கார்ந்து திரும்ப இறங்கணும், இன்னொருத்தர் உட்கார்ந்துக்கா இல்லையா அவர் கீழே இறங்கணும். இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் பண்ணிட்டு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை வியக்க வைக்கிறார்கள். இன்றைக்கு சஹாபாக்களும் வியந்து நின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லிட்டு தலைமையில இருக்கிறதுனால எனக்கு ஒரு ஒட்டகத்தை கொடுங்கப்பா, நான் ஏறி வர்றேன், நீங்க இப்படி வாங்கப்பா அப்படின்னு சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு 3 பேரை ஏற்படுத்தினாங்க. அபூ லுபாபா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முஹம்மது ரசூலுல்லாஹ். நாங்க 3 பேர், ஒரு ஒட்டகத்துக்கு நாங்க 3 பேர். முதல்ல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் பயணிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் வருது, அபூ லுபாபா இறங்குறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஏறுறாங்க. அதுவும் முடிஞ்சதுக்கு பின்னாடி இப்ப முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருது. இப்ப 2 சஹாபின்னு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் நாங்க 2 பேருக்குள்ள நாங்க என்ன பண்ணிக்கிறோம், நீங்க கீழே இறங்காதீங்க அப்படின்னு. இந்த உலகத்திற்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த பாடம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு எத்தனை வயசுங்க? அப்ப 52. அங்கேயே 13 வருஷம் முடிஞ்சிருச்சீங்க. 55. ஏன்னா ஹிஜ்ரி 2ல தான் நடக்குது பத்ர் யுத்தகலம். 55 வயசு. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ லுபாபாவிடத்திலும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்திலும் சொன்னார்கள், எப்பா நடந்து போனா அந்த நன்மை இருக்கா இல்லையா, அந்த நன்மையை விட்டு நான் தூரமானவும் இல்லை அப்படின்னா. ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க? நடந்து போனா அல்லாஹ் அதுக்குன்னு ஒரு நன்மை கொடுப்பானா இல்லையா, அந்த நன்மையை விட்டு நான் தூரமானவும் இல்லை, எனக்கு நன்மை தேவைப்பா அப்படின்னாங்க. யாரு? அகிலத்தின் அருள் கடை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எது நன்மை, எது தீமை, எப்படி செய்தால் நன்மை எல்லாம் கற்றுத்தந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நான் அல்லாஹ்விடத்திலிருந்து பெறக்கூடிய அந்த ரஹ்மத்திலிருந்து அந்த நன்மையிலிருந்து நான் தூரமானவன் இல்லை, எனக்கு தேவை இருக்கு அப்படின்றாங்க. பல பேருக்கு சொர்க்கத்துக்கு சுப செய்தி சொன்ன முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல பேர் பல பாவிகளுக்கு நாளைக்கு ஷஃபாஅத் செய்யக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எனக்கும் நன்மை நான் தேவையுடையவனாம்பா இருக்கிறேன் அப்படின்னாங்க. அடுத்த 2வது வார்த்தை சொன்னாங்க, நீங்க ஏதோ என்னை நடந்து வர சொல்றீங்களா இல்லையா, உங்களை விடவும் நான் பலகீனமானவனா இல்லை, வேணா இப்ப வேணா போட்டி போட்டுக்கிறோமா யார் வேகமா நடக்கிறான்னு. உங்களை விடவும் என்னது வேகத்திலே நான் ரொம்ப கூடினவன் தான். நீங்க அதனால என்ன அப்படின்னா பாக்காதீங்க. என்னை விட நான் உங்களை விட நான் பலகீனமா இருந்தா பரவாயில்ல, உங்களை விட நான் நல்ல ஆற்றல் உடையவனும் இன்னொன்னு என்னது, நான் நன்மையின் பக்கம் தேவையானவனா இருக்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, அவங்ககிட்ட என்ன பண்ணாங்க, இறங்கி நடந்தே வந்தாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் இப்படிலாம் வந்துட்டு என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கவே இல்லை. அதுதான் சொன்னாங்க, குல்லுஹும் யனாமூன் சிவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் தூங்கணும். அந்த தூக்கத்தை கொடுத்தவன அந்தாத யாருக்கா தூக்கம் வருமாங்க? நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, ஒண்ணுமே படிக்காதவே தூங்க மாட்டான். புரியுதா இல்லையா? யார் தூங்க மாட்டான்னா இப்படி யார் மார்க் எடுக்கணும்னு இருக்கானா இல்லையா அவன். புரியுதா இல்லையா? இதை பேர்லாம் நம்ம ரிசல்ட் இதுதான் தெரிஞ்சிடும். அவன் வேற. புரியுதா இல்லையா? எதுக்குமே கவலைப்படுறது கிடையாது. அந்த இது வேற. நல்லா படிச்சவனும் கவலைப்பட மாட்டான், ஒண்ணுமே படிக்காதவனும் கவலைப்பட மாட்டான். புரியுதா இல்லையா? இது யதார்த்தம். இந்த 2க்கு மத்தியில இருக்கானா இல்லையா, அவன் தான் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போற வரையுமே என்ன ஒரு பதட்டமாவே இருக்கும்.
ஒரு இதாகவே இருப்பான். இது வந்துடும் அது வந்துருமா அல்லாஹ் பாதுகாக்கிறது. சரி அல்லாஹ் லேசாக்கி வைப்பான். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப போருக்கால நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அங்க பெரும் விருந்து எல்லாம் நடக்குது, இங்க சாப்பிடுறது கூட வழி இல்லை, ஒண்ணுமே இல்லை. இந்த சூழல்ல யாருக்கா தூக்கம் வருமா? முதல்ல போர்ல போய் நிக்க போறோம், என்ன ஆக போகுதுன்னு தெரியல. என்னது உடஞ்ச கம்புகளும் உடஞ்ச கீர்த்திகளையும் வச்சு நிக்கிறோம், யாருக்கா தூக்கம் வருமா? ஆனா குள்ளவும் நாம அது அல்லாஹ் கொடுத்த நேர்மை. அழுக அழுகையை பார்த்து ஏதாவது கேட்க வேண்டுங்க. யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ். நித்திய ஜீவனே நிரந்தரமானவன், உன்னிடத்திலே உதவி தேடுகிறேன், உங்களுக்கு உதவி செய் அடிக்க. இது என்னங்க ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தையின் மூலமாக தான் பதில் யுத்தகலம் வெற்றி பெற்றது. ரலாலிஸ்லம் அழுத அழுகையை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், போது விடுங்க, அல்லாஹ் நீங்க ரொம்ப கேட்டீங்க, அல்லாஹ் ஏத்துக்கிடுவான், விடுங்க யா ரசூலல்லாஹ், நீங்க இப்படி போனா மௌத்தாயினீங்க போல. அந்த அளவுக்கு காலையில சுற்றும் வரையும் அவர்கள் அழுது ரலாலிஸ்லம் எந்திரிச்சு வந்தாங்க. சோபனம் உண்டாகட்டும், சோபனம் உண்டாகட்டும், ஜிப்ரீல் போர்க்களத்திற்கு வந்து விட்டார். ஜிப்ரீல் போர்க்களத்திற்கு படையுடன் வந்து விட்டார், போர் புழுதியுடன் இருக்கிறார் ஜிப்ரீல். அதனால் உங்களுக்கு எல்லாம் சோபனம் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி அழுதாங்களா இல்லையா? இப்படி அழுகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி இங்க இருக்கிறாங்களா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, வந்து சொன்னாங்க, இந்த இடத்துல அபூஜெயில் மூத்தாங்க, இந்த இடத்துல உத்துபா, இந்த இடத்துல ஷைபா, எல்லாத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? மார்க் போட்டு கொடுத்தாங்க. புரியுதா இல்லையா? இப்னு மஸ்ஊத் சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துல மார்க் பண்ணாங்களோ அந்த இடத்துல கொஞ்சம் கூட யாருமே நவரல, அந்த இடத்துல எல்லாம் மூத்தாங்க. புரியுதா இல்லையா? இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்தும் அல்லாஹ் இடத்துல கேட்கறத விடல. நம்ம கொஞ்சம் இபாதத் செஞ்சுட்டாவே அல்லாஹ் கிட்ட கேட்கறது கூட ஒரு மாதிரியா தான் இருக்குது. நான் யாரு? நான் சொன்னா மழை பெய்யணும், நீ எனக்கு ஒண்ணும் கொடுக்காம. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் எல்லா கஷ்டம் துன்பம் துயரம் எல்லாத்தையும் பட்டு அல்லாஹ்ட்ட கேட்கறதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கவே இல்லை. அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலை என்னங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா நடக்கும். சுராக்கா வந்தாரா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியாவது கேட்கணும்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. சுராக்கா வா போயிரு அப்படின்னா, இதெல்லாம் அண்ணா அவருக்கு என்ன 100 வட்டம் எப்படியா பிடிச்சுக்குது. பூமியை சொன்னா பூமியை விழுங்க அப்படின்னா பூமி பிடிச்சிருச்சு. பூமி பிடிச்சா இல்லையாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எல்லாம் கட்டுப்பட்டது. ஏன்? 5 பஞ்சபூதம் அல்ல, இந்த வானத்திற்கு இந்த துனியாவிற்கு மேலே உள்ள வானத்தில் இருக்கக்கூடிய நிலவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்பட்டு எல்லாம் கட்டுப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து என்ன சொன்னாங்க? அப்படிதான் சொன்னாங்க. இப்படி எல்லாம் இருந்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் நகரத்தில் அடி வாங்கினார். எவ்வளவு பெரிய இல்லை, தாயிஃப் நகரத்தில் அடி வாங்குறாங்க, திட்டு ஏற்படுது. மக்கமா நகரத்துல மக்கால காபால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடல் அள்ளி போடப்படும். எல்லா துன்பங்களையும் துயர்ந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு கற்றுத்தந்த பாடம் என்ன தெரியுமா? நீ ரப்பல் ஆலமீனை அடைவதற்கு துன்பம் துயரம் எல்லாம் வரும், அதன் மீது நீ உறுதியாக இருந்தால் உனக்கு பதிலில் உங்களுக்கு கிடைத்த வெற்றியை போட்டு மகத்தான வெற்றி கிடைக்கும். எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அந்த பதிலுக்கு தந்த வெற்றியை கொண்டு நம்முடைய வாழ்வியலில் எல்லா நிலையிலும் எல்லா சூழலிலும் எல்லா நிலையையும் அல்லாஹ் மாற்றி நல்ல நிலையை அல்லாஹ் தருவானாக. மகத்தான வெற்றி இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு தருவானாக. உலகம் முழுக்க இஸ்லாமியர்கள் தாக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு கண்ணியமான வாழ்வையை அல்லாஹ் தந்தருவானா. ஓதுவோமா? எல்லாம் இப்படி இப்படி பாக்குறீங்க, நாளைக்கு லீவு தான், அதனாலதான் கொஞ்சம் நேரம் எடுத்து போட்டுச்சு. இன்ஷா அல்லாஹ் ஓதுவோம். நாளைக்கு அரசாங்க லீவு தானுங்க, அரசாங்கத்தான் முதலே கேட்டேங்க. ஆமா உஸ்தா லீவு சொன்னாங்க. நுஸூல் குர்ஆன் இல்ல, நாளைக்கு வந்து நுஸூல் குர்ஆன் ஓதுமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
بسم الله الرحمن الرحيم. اللهم إنا نسألك بجاهك وبجاه أسمائك الحسنى كلها بجاه نبيك سيدنا قرة عنا شفيع المذنبين ورحمة العامة وعاتل عاشر المراد المتقين شمس العارفين سيدنا قرة عنا مولانا محمد رسول الله صلى الله عليه وسلم سيدنا قرة عنا أبي بكر رضي الله تعالى عنه سيدنا قرة عنا عمر بن الخطاب سيدنا قرة عنا عثمان بن عفان سيدنا قرة عنا علي بن أبي طالب سيدنا قرة عنا طلحة رضي الله تعالى عنه سيدنا قرة عنا الزبير رضي الله تعالى عنهم سيدنا قرة عنا عبد الرحمن سيدنا قرة عنا سعيد رضي الله تعالى عنه سيدنا قرة عنا سعيد سيدنا قرة عنا أبي عبيدة سيدنا وقرة عنا أبي سيدنا قرة عنا خنس سيدنا قرة عنا القمين سيدنا وقرة عنا أسعد سيدنا قرة عنا أنس سيدنا وقرة عنا أنس سيدنا قرة عنا أنسد سيدنا قرة عنا أنيس سيدنا أوس سيدنا أوس سيدنا ياسين سيدنا ياسين سيدنا بجير سيدنا قرة عنا بحات سيدنا وبراء سيدنا بسبسة سيدنا بشر سيدنا قرة عنا بشير سيدنا بلال سيدنا تميم سيدنا تميم سيدنا تميم سيدنا ثابت سيدنا ثابت سيدنا ثابت سيدنا ثعلبة سيدنا ثعلبة سيدنا ثعلبة سيدنا ثقب سيدنا جبر سيدنا جابر سيدنا جابر سيدنا جبار سيدنا جبير سيدنا حارث 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 سيدنا عاقب سيدنا عاقب سيدنا عباد سيدنا حبيب سيدنا حرام سيدنا أريد سيدنا حسين سيدنا أمجد سيدنا أمجد سيدنا خالد سيدنا خالد سيدنا خالد سيدنا خباب سيدنا خباب سيدنا خبيب سيدنا خلاس سيدنا خلاش سيدنا خريم سيدنا خلاد سيدنا خلاد سيدنا خلاد سيدنا خلاد سيدنا خليد سيدنا خليفة سيدنا خليفة سيدنا خليس سيدنا خباب سيدنا خولي سيدنا ذكوان سيدنا ذي الشمال سيدنا راشد سيدنا رافع سيدنا رافع سيدنا رافع سيدنا رافع سيدنا رافع سيدنا ربيعي سيدنا ربيع سيدنا ربيعة سيدنا رحيلة سيدنا رفاعة سيدنا رفاعة سيدنا رفاعة سيدنا رفاعة سيدنا زياد سيدنا زياد سيدنا زياد سيدنا زيد سيدنا زيد سيدنا زيد سيدنا سالم سيدنا سالم سيدنا سالم سيدنا سائب سيدنا صبر سيدنا سراقة سيدنا سراقة سيدنا سعد سيدنا سعد سيدنا سعد سيدنا سعد سيدنا سعد سيدنا سعد سيدنا سفيان سيدنا سلمة سيدنا سلمة سيدنا سلمة سيدنا سليم سيدنا سليم سيدنا سليم سيدنا سليم سيدنا سليم سيدنا سماك سيدنا سنان سيدنا سنان سيدنا سهل سيدنا سهل سيدنا سهل سيدنا سهل سيدنا سهيل سيدنا سهيل سيدنا سباد سيدنا سباد سيدنا سويد سيدنا شجاع سيدنا شريك سيدنا شماس سيدنا سبيع سيدنا صفوان سيدنا سيفي سيدنا صيب سيدنا ضحاك سيدنا ضحاك سيدنا ضمرة سيدنا قبيل سيدنا قبيل سيدنا قبيل سيدنا قليب سيدنا ظهير سيدنا عاصم سيدنا عاصم سيدنا عاصم سيدنا عاصم سيدنا عقل سيدنا عامر سيدنا عامر سيدنا عامر سيدنا عباد سيدنا عباد سيدنا عباد سيدنا عبد الله 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 سيدنا عبد الرحمن سيدنا عبد ربي سيدنا عبد سيدنا بس سيدنا عبد سيدنا عبيد سيدنا عيد سيدنا عبيد سيدنا عبيد سيدنا عبيد سيدنا عبيد سيدنا عبيدة سيدنا عتبان سيدنا عتبة سيدنا عتبة سيدنا عتبة سيدنا عتبان سيدنا عدلان سيدنا عدي سيدنا عصمة سيدنا عصيمة سيدنا عقية سيدنا عقبة سيدنا عقبة سيدنا عقبة سيدنا عقبة سيدنا عكاشة سيدنا عمار سيدنا عمارة سيدنا عمارة سيدنا عمر 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 سيدنا عمير سيدنا عمير سيدنا عمير سيدنا عمير سيدنا عبيد سيدنا عويب سيدنا عياض سيدنا غنام
سيدنا فاكين سيدنا فرغد سيدنا قتادة سيدنا قدامة سيدنا قطبة سيدنا قيسي سيدنا قيسين سيدنا قيسي سيدنا كعب سيدنا كعب سيدنا قبلة سيدنا مالك 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 سيدنا مبشر سيدنا معجر سيدنا معرر سيدنا مؤرز سيدنا محمد سيدنا مدلاج سيدنا مردد سيدنا مطبع سيدنا مسعود 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 سيدنا معاذ سيدنا معاذ سيدنا معاذ سيدنا معاذ سيدنا معاذ سيدنا معبد سيدنا معبد سيدنا معتب سيدنا معتب سيدنا معتب سيدنا معقل سيدنا معمر سيدنا معلي سيدنا معلي سيدنا معبد سيدنا معبد سيدنا قلقانا مقداد سيدنا منير سيدنا منذر سيدنا منذر سيدنا منذر سيدنا مهدع سيدنا نظير سيدنا نعمان 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 سيدنا نعيمان سيدنا نوفل سيدنا واقل سيدنا ولقد سيدنا وديعة سيدنا وهب سيدنا وعلي سيدنا عبيد سيدنا هلال سيدنا يزيد سيدنا ابي ايوب سيدنا بالاعبر سيدنا ابي عبده سيدنا ابي حنب سيدنا ابي سيدنا ابي حبيب سيدنا ابي حذيفه سيدنا ابي حسن سيدنا ابي خالد سيدنا ابي خلاد سيدنا ابي خزيمه سيدنا ابي داود سيدنا ابي دجال سيدنا ابي صبغه سيدنا ابي سعيد سيدنا ابي سلمة سيدنا ابي سنان سيدنا ابي شيخ سيدنا ابي سلمة سيدنا ابي ضياء سيدنا ابي طلحة سيدنا ابي عقيل سيدنا ابي قتادة سيدنا قطعنا ابي قيس سيدنا وابي لبابة سيدنا ابي مسعود رضوان الله تعالى عليهم اجمعين وبسائر الصحابة رضوان الله تعالى عليهم اجمعين. صلاة الله سلام الله على المهدي رسول الله صلاة الله سلام الله على المدني حبيب الله توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله إلهي سلم الأمة من الآفات والنعمة ومن هم ومن غمة بأهل البدر يا الله إلهي نجنا وكشف جميع ذية وسرف مكاره العدا والطف بأهل البدر يا الله إلهي نفس القربى عن العاسين والعظماء وكل بلية ووباء بأهل البدر يا الله فكم من حمية عسلا وكم من ذلة فصلا وكم من نعمة وسلا بأهل البدر يا الله لقد ضاقت على القلب جميع الأرض ما رأبي فأنجي كل من صحبي بأهل البدر يا الله أتينا طالب الرفد وجل الخير والسعد
الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة تنجينا بها من جميع الأهوال والآفات وتقضي لنا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك أعلى الدرجات وتبلغنا بها الأقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين بحرمة سادات البدريين. اللهم احشرنا في زمرة المتقين. إلهنا وقنا شر الظالمين وشر المنافقين وشر الحاسدين وشر الماكرين وشر الكافرين وشر الخلائق كلهم أجمعين. ونبهنا عن نومة الغافلين برحمتك يا أرحم الراحمين. اللهم إنا نسألك ونتوسل إليك بهذه السادات البدريين رضوان الله تعالى عليهم أجمعين أن تشفعنا بحقهم عن أمراضنا وأسقامنا وأن تدفع بهم بلاء الذي قدرناه علينا وسلمنا بهم من جميع العافات الدنيا وعذاب الآخرة إنك على كل شيء قدير. اللهم بارك لنا في رزقنا وتجاراتنا ومعاملاتنا. اللهم احسن عاقبتنا في الأمور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. اللهم إنك تعلم ذنوبنا فاغفرها وتعلم عيوبنا فاسترها وتعلم حاجاتنا فاقضها يا قاضي الحاجات بحرمة سيد المرسلين وأصحابه البدريين. اللهم عاتق رقابنا ورقاب آبائنا وأمهاتنا ومشايخنا وأستاذنا وأقاربنا وجيراننا وحاضرنا وغائبنا ولمن أوصانا. اللهم إنا قد رفعنا إليك أيدينا وعينا راغبين فلا تردد مع الخائبين بحق هؤلاء الشهداء والوحديين وسائر أصحاب رسول الله أجمعين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. بسم الله الرحمن الرحيم.